ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி அவங்களோட ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபோன் லான்ச் பண்ணுறதுல. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரியல்மி 8 சீரிஸில் கிட்டத்தட்ட 5 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அதை வந்து கண்டிப்பாக அதிகமாக லான்ச் பண்ணோம் அப்படின்ற எய்ம்லேயே 6 ஃபோன் எனக்கு தெரிஞ்சே கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 9 ப்ரோ மட்டும் இல்லாமல் ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்தாக தான் இருக்குது. குறிப்பாக கேமராலையும் அப்கிரேடோட கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அப்கிரேட் இருந்தாலும் ஒரு சில குறைகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அது எல்லாத்தையுமே கிளியராக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வியூஸ் வந்து நல்லாவே ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் வந்து ஹேக் ஆயிருந்தது. நான் வந்துட்டு ஆல்ரெடி மேனேஜர்னு சொல்லி தனி ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தனால அப்படியே வந்து சேனலை ஹேக்லேருந்து எடுத்துட்டேன். பட் மெயில் ஐடி முக்கியமானது ஹேக் ஆயிருந்தது. ரீசெண்டாக தான் வந்து கூகுள் தரப்புலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதுதான் ஒரு ரீசனாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர ட்ராப்பில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் 5G 9 ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் டிவைஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரிவ்யூ தான். கீழே வந்துட்டு ரியல்மி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் இதோட கலர் வேரியன்ட் என்ன, ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸு, பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்லேயே சிம் எஜெக்டர் டூல் அட்டாச் பண்ணியிருக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு அட்டையை போட்டு அட்டாச் பண்ணி இதெல்லாம் தேவையா? நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சிலிகான் கேஸ் வந்துட்டு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மொபைலை ஆன் பண்ணிட்டு கேஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஸில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேமரா பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பெரிய ஹோலாக இருக்கும். அதுக்கு பதிலாக கேமராக்கு மட்டுமே வந்துட்டு ஹோல் கொடுத்துருக்கனால கொஞ்சம் டஸ்டெல்லாம் உள்ளே போகிறத தவிர்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 65 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அரப்போமா அப்படின்ற மாதிரி சேம் லுக் தான். ஒன்றும் பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்கிற ஃபீலே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் பேக் சைடில் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு நல்லாவே வந்து க்ளோ ஆகிற ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பெருசாக படுற மாதிரியும் இல்லை. அந்த க்ளோ ஆகிற ஃபீலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே லைட்டை உள்வாங்கி எடுத்து க்ளோ பண்ணுது. அண்ட் கூடயே வந்து நல்லா நாய்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் வந்து க்ளோ ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்கு. நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரோரா கிரீன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுலேயே மிட் நைட் பிளாக் அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு கலர் வேரியன்ட் சன்ரைஸ் ப்ளூ அப்படின்னு இருக்கு. இது விவோவை பார்த்தாலும் அவங்க காப்பி அடிக்கல. டைரக்டா சன்லைட்ல வைக்கிறீங்க இல்ல யூவி ரேஸ் அது மேல படுது அப்படின்ற போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூ யூனிட்ல கொடுக்கல. கொடுத்தா தானே எப்படி இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால எப்படி இருக்குன்ற ஃபீல் எனக்கு தெரியல. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த கலர் வேரியன்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் கம்மியா தான் இருக்கு. 8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 182 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட்டும் வந்து பெருசா இருக்கிற ஃபீலே இல்லைன்னு தான் சொல்லணும். சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. பெசல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சைட்ஸ் வந்து மினிமமா இருக்கு. பட் பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இதனால அந்த ஒரு பிரீமியமான லுக்கை வந்துட்டு டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதை இன்னும் குறைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சிங்கிள் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த டிவைஸ். நெக்ஸ்ட் டிஸ்பிளே சைடு வந்து அப்படின்னா லெஃப்ட் சைட்ல பஞ்ச் ஹோலோட 6.4 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வந்திருக்கு. கூடயே பாத்தீங்க அப்படின்னா கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோடையும் வந்திருக்கு. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லாஸ்ட் டைம் ரியல்மி 8 ப்ரோல பார்த்தோம் அப்படின்னா 1000 nits கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 600 nits தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல சின்ன டவுன் கிரேட் நடந்திருக்கு. ஓவராலாக டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு டீப்பான பிளாக், நல்ல ஒரு சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் இருக்கு. பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 90 Hz கொடுக்கல, வெறும் 60 Hz தான் வந்து கொடுத்துருந்தாங்க 8 ப்ரோல. 90 Hz வந்து அப்போ எதிர்பார்த்தது இப்போ கொடுக்குறாங்க. பட் 120 Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு அப்கிரேடாக இருந்திருக்கும். ஸோ பீக் பிரைட்னஸ் 600 nits இருந்தாலும் இன்டோர் அவுட்டோர் நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணது பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. அமோலட் டிஸ்பிளே அப்படின்றனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு, குறை சொல்ற மாதிரி இல்லை. நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வேற ஏதாவது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும் இல்லை ஸ்மார்ட் பேண்ட் இந்த மாதிரிலாம் வந்து வாங்க மாட்டாங்க. மொபைலை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்டெப் வந்து தான் ட்ராக் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்கன்னு. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி உங்களோட ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ரியல்மி லேப் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் ஃபிங்கர் வச்சிங்க அப்படின்னாலே என்ன
ரீடிங் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிரும். இதை தனியாக ஒரு ஹிஸ்ட்ரியாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை டேரெக்டாக இவங்களோட ரியல்மி லிங்க்ல வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரியாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான், மெடிக்கல் யூஸ்க்கு இதை யூஸ் பண்ண வேணாம். அண்ட் சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டியூவல் 5G சிம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு வந்து எக்ஸ்பேண்டபிளாக போட முடியாது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து சூப்பராக இருக்கு. கேட்கறதுக்கே வந்துட்டு பெருசாக இதெல்லாம் வந்து குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. எனக்கு நடக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கையில் மொபைலை ஹோல்டு பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னும் போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பாட்டம் வால்யூம் பட்டனையும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குதான்றதை தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரைட் சைட்லேயே டாப்ல இருந்தது அப்படின்னா பெட்டரா இருக்குமோன்னு தோணுது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 65 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் சப்போர்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா 60 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 44 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50-55 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்க்கல. சப்போஸ் இதுக்கு ரிவ்யூ போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். கண்டிப்பா இதுவே நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 டேக்கான யூஸ் வந்துட்டு நார்மல் யூஸ் பண்ணும்போது வருது. அந்த மொபைல்ல ரிவர்ஸ் சார்ஜிங் நீங்க பண்ணிக்க முடியும். 6.5 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். இந்த மொபைலோட டார்கெட்டே பாத்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சில் நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்க, நல்ல ஒரு கேமரா மொபைலா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது சப்போர்ட்டா இருக்குன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.4ஓட சோனியோட IMX471 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் போட்டோஸ் நல்லா இருக்கு, போர்ட்ரேட் போட்டோஸும் நல்லா இருக்கு. பேக் சைடில் ஓவர் வெளிச்சமா இருக்கு அப்படின்னும் போது இந்த HDR எஃபெக்ட் வந்து எனேபிள் ஆகும்போது மூஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்னஸ் கம்மியாகி கொஞ்சம் வந்து சாஃப்டான மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதை தாண்டி ஓவராலாக ஃபோட்டோஸோட செல்ஃபி அவுட்புட்லாம் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவோட வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080 பிக்சல்ல 30 FPSல தான் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைடில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 8 Proல வந்துட்டு 108 மெகா பிக்சலை வந்து பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட சோனி IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் ஷேக்கிங் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு கிளாரிட்டி அவுட்புட் கிடைக்குது. ஃபோட்டோஸ் நார்மலாக பார்க்கறத விட இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவலில் பூஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே AI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னும் போதே நல்லா வந்து ஃபோட்டோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சேச்சுரேஷன்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. பட் சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது சொதப்பிடுதோ அப்படின்னு வந்து தோணுது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் க்ரீன் கலர்லாம் பார்த்தா நல்ல க்ரீனாக பூஸ்ட் பண்ணி காட்டுது. ஒன்ஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு டேரெக்டாக ஃபோட்டோவில் போய் பார்க்கும்போது ஒரு சில ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபில்டர் மாதிரி உள்ளது அப்ளை ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இது லிட்டில் பக்காக இருக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி இந்த AI எனேபிள் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபோட்டோஸ்லாம் சூப்பரான அவுட்புட்டாக கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி வீடியோ பக்கம் வந்தோம் அப்படின்னாலுமே ஷேக்கிங்கே இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ எடுக்க முடியுது. OIS மட்டும் இல்லாமல் EISமே வந்து கொடுத்துருக்கனால நல்ல ஒரு ஸ்டேபிளான வீடியோ அவுட்புட் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPSலையும் 1080p 60 FPS இல்லை 30 FPSல எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட சோனி IMX355 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 119 டிகிரி வரைக்கும் நம்ம கவர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின் கேமராவோட இதை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ எப்பயும் போல எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேக்ரோ 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து ப்ரோ மோட்ல எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஆட்டோமேட்டிக் இல்லை மேனுவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற இடத்துக்கு கரெக்டாக ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி லாங் எக்ஸ்போசருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஒரு 4 செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கஸ்டமைஸ் பண்ணனால நீங்கள் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபில்டர்ஸ் வந்துட்டு 90s பாப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஃபில்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபில்டர்ஸும் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்ன்ற ஆப்ஷனை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஸ்கின் தான் Realme UI 3ல ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் Android 12 பேஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் வரக்கூடிய மோஸ்ட்லி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் பேட்ச் வால் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் மாதத்துக்கான பேட்ச் வால் அப்டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இதில் ப்ளோட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியுது. மற்றபடி பார்க்கும்போது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலும் கொடுக்குது. ப்ளஸ் யூசருக்கு
உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஃபீலுமே வந்து கொடுக்குது ஓஎஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ண வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீலும் வந்து இல்லை. அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லேக் இருக்கிற ஃபீல் எங்கேயுமே இல்லை. இப்போ கேம் பிளே பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 920 இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி டைமென்சிட்டி 900 விட இந்த 920 பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ கேம் பிளே பண்ணும் போதும் இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பெருசாக லேக் இருக்கிற ஃபீல் இல்லை. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் ஒரு ½ hour மேலே தான் கேம் பிளே பண்ணேன். பெருசாக ஹீட் ஆகிற ஃபீல் எதுவுமே இல்லை. ரிவ்யூ போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் நல்லா வந்து ஹெவியாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத பேஸ் பண்ணி தான் ரிவ்யூ வீடியோ வரும். அண்ட் 6 nm பில்ட் பண்ண ப்ராசஸரும் கூட. ஸோ இதனால் வந்துட்டு பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் இல்லை 8GB ரேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது எல்லாமே 8GB ரேம் வேரியன்ட் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி விர்ச்சுவல் ரேம் வந்துட்டு மேக்ஸிமம் 5GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 2.2ல 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட தான் உங்களுக்கு வரும். ஸோ 2 வேரியண்ட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம கைக்கு வந்தனால எக்ஸாக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணுமா வேணாமா, இந்த ப்ரைஸ்க்கு ஓகேவா, இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்றதை கமெண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கான ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சேனல் இன்னும் க்ரோ ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.